ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான கோதுமை ரவையும் பைத்தம்பருப்பும் போட்ட பாயசம் ஆர் கஞ்சி எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது பார்க்க போகிறோம். யூஸ்வலாக அமாவாசை விரத நாட்கள்லாம் இது பண்ணோன்னாக்க ரெண்டாவது வேளை ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பதில் இது ஒரு கப்பு சாப்பிட்டோன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ரொம்ப ஈஸி பண்ணுறது. கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 100 கிராம், அதாவது 2 குழிக்கரண்டி கோதுமை ரவை எடுத்து வறுத்துக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக வறுத்துனோன்னா வாசனையாக இருக்கும். இதோடவே ஒரு கரண்டி பயத்தம்பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டையும் ஒன்றா போட்டு கூட வறுக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் வறுக்கலாம். எப்படினாலும் ஓகே தான், இதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ கோதுமை ரவையும் பயத்தம்பருப்பையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அதெல்லாம் ஆக வேண்டாம், லைட்டாக சூடு வந்தாலே போதும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதை ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் இந்த வறுத்த கோதுமை ரவை ப்ளஸ் பயத்தம்பருப்பு போட்டுட்டு அது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி இன்னொரு கப் எக்ஸ்ட்ரா, இது கொஞ்சம் தண்ணி நிறைய வாங்கும். ஸோ ரொம்ப ஜாஸ்தி விட்டால் பொங்கி வழியும். ஸோ முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசிலும் 5 மினிட்ஸ் சிம்லேயும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் அது. நீங்கள் ஈவன் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கூட குக்கரில் வச்சு கூட வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் 5 மினிட்ஸ் சிம் விட்டேன். ரொம்ப நல்லா குழஞ்சி வெந்துடுது பார்த்திங்களா. இதோடு நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு நம்ம ஸ்வீட் சேர்க்கணும். நான் கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம 2 கரண்டி கோதுமை ரவையும் ஒரு கரண்டி பயத்தம்பருப்பும் 3 போட்டிருக்கோம் இல்லையா, அது 3:1.5 ஹாஃப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட் பிடிக்கும், உடம்புக்கும் ஒத்துக்கும்னா 3 கரண்டி கூட போட்டுக்கலாம். வெல்லம் போட்டோன்னா கன்சிஸ்டன்சி தளராகிடும். இதோடு நம்ம காய்ச்சின பாலோ இல்லை தேங்காய் பாலை ஊற்றி வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு இதை தளர்த்திக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கஷ்டமாக இருக்கிறவங்க காய்ச்சின பால் கூட ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நம்ம மாற்றிட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். ஆற இது கெட்டிப்படும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பாலை ஊற்றி தளர்த்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோதுமை ரவை பயத்தம்பருப்பு கஞ்சி ஆர் பாயசம் ரெடி. அன்னசுத்திக்காக கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு ஏலக்காய் சுக்கு பொடி போட்டேன்னா அதையும் நீங்கள் வேணும்னா அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இந்த பாயசத்தை எல்லாருமே செய்வீங்களா இருக்கும். தெரியாதவங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தேங்க்யூ.